Good, good evening, friends. இன்னைக்கு நாம சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல உள்ள புக் பேக் ப்ராப்ளம் கொஸ்டின் 1.20 சால்வ் பண்ண போறோம். இந்த என்ன சம்னா a conducting sphere of radius 10 cm has an unknown charge. If the electric field 20 cm away from the center of the sphere is 1.5 into 10 power 3 Newton per coulomb and points radially inward, what is the net charge on the sphere? இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்கு. அந்த ஸ்பியரோட சென்டர்ல இருந்து ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர், அதனோட சென்டரில் ஒரு அன்னோன் சார்ஜ் இருக்குது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் வந்து 1.5 into 10 power 3 நியூட்டன் பெர் கூலும். அதே மாதிரி ரேடியலி இன்வெர்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியலி இன்வெர்ட் அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுனால எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சென்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஓகே, இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பாயிண்ட் சார்ஜிலிருந்து இந்த நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த வேலையை வந்து 20 சென்டிமீட்டர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஸ்பியர் வந்து 1.5 into 10 power 3 நியூட்டன் பெர் கூலும். சில கான்செப்ட் தான், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி இருக்கிற சம் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 into 10 power -2. எப்போவுமே எஸ்ஐ யூனிட்ஸில் மாற்றிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் center to the point where electric field was given small r equal to 20 centimeter equal to 20 into 10 power -2 meter. Magnitude of the electric field வந்து கொடுத்துருக்காங்க 1.5 into 10 power 3 நியூட்டன் பெர் கூலும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட்ஸ் ரேடியல் இன்வெர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜ் வந்து நெகட்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம் அதிலிருந்து மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E equal to 1/4/ε0 மேக்னிடியூட் ஆஃப் Q divided by r square. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் Q மட்டும் ஒரு சைடு வச்சு இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனோம்னா மேக்னிடியூட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எப்சிலான் 4/ε0 நமக்கு 1/4/ε0 வேல்யூ வந்து 9 into 10 power 9 அப்படின்றது தெரியும். ஸோ 4/ε0 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/9 into 10 power 9. ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணி டெரைவ் பண்ணோம்னா நமக்கு 6.67 into 10 power -9 கூலும் கிடைக்கும். 10 power -9 கூலும் அப்படின்றத வந்து நம்ம நானோ கூலும்னு நம்ம சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட்ஸ் இன்வெர்ட் அப்படின்னு சொல்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஸோ நம்மளோட மேக்னிடியூட் வந்து 6.67 நானோ கூலும். ஸோ நெட் சார்ஜ் அந்த ஸ்பியர் வந்து -6.67 நானோ கூலும். அடுத்த சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் சம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.